இந்த வீடியோல நாம பார்க்க போறது செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன். செக்ஸ் டிட்டர்மினேஷன், இப்போ ஒரு ஆர்கானிசத்துல செக்ஸை நாம எப்படி கண்டுபிடிக்கிறோம், டிட்டர்மைன் பண்றோம். இப்போ குழந்தை பிறந்த உடனே இது ஆண் குழந்தை இது பெண் குழந்தைன்னு எப்படி டிட்டர்மைன் பண்றோம்? சில டிஸ்டிங்யூஷிங் கேரக்டர்ஸை வச்சு நாம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த டிஸ்டிங்யூஷ் கேரக்டர்ஸ் வரத்துக்கு யார் காரணம்? குரோமோசோம்ஸ். ஸோ அந்த குரோமோசோம்ஸை பற்றி அந்த குரோமோசோம்ஸில் வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பாடி குரோமோசோம்ஸ், இன்னொன்று வந்து செக்ஸ் குரோமோசோம்ஸ். பாடி குரோமோசோம்ஸ் வந்து ஆட்டோசோம்ஸ்னு சொல்லலாம், அண்ட் செக்ஸ் குரோமோசோம்ஸை அல்லோசோம்ஸ்னு சொல்லலாம். இப்போது நம்ம ஹியூமன் பீயிங், அதாவது நம்மளுக்கு எத்தனை குரோமோசோம்ஸ் இருக்கு? 46 இருக்கா? ஸோ இந்த 46ல் 44 வந்து பாடி குரோமோசோம். ஸோ எத்தனை? 44 வந்து பாடி குரோமோசோம். பாக்கி இருக்கிற 2 குரோமோசோம்ஸ் தான் செக்ஸ் குரோமோசோம்ஸ். ஸோ அந்த செக்ஸ் குரோமோசோம்ஸ் வந்து XX ஒன்று, இன்னொன்று XY. XX வந்ததுன்னா ஃபீமேல், ஓகே, சாரி, XX வந்ததுன்னா ஃபீமேல் தான், ஓகே. அது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், ஓகே. அண்ட் ஒரு X ஒரு Y வந்ததுன்னா மேலு, இதை இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ பாடி குரோமோசோம்ஸ்க்கு இன்னொரு பேர் என்ன? ஆட்டோசோம்ஸ். அண்ட் செக்ஸ் குரோமோசோம்ஸ் ஆர் அல்லோசோம்ஸ், ஓகேவா? So sex determination is the method by which the distinction between the male and the female is established in a species. இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொருத்தரோட, அதாவது ஒவ்வொரு ஆர்கானிசத்தோட செக்ஸை டிட்டர்மைன் பண்றது அவங்க கிட்ட இருக்கிற இந்த டிஸ்டிங்க்ட் மேல் அண்ட் ஃபீமேல் கேரக்டர்ஸை வச்சு தான் பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பாடி குரோமோசோம்ஸ்க்கு இன்னும் என்ன பேர் சொன்ன? ஆட்டோசோம்ஸ். செக்ஸ் குரோமோசோம்ஸ்க்கு அல்லோசோம்ஸ், ஓகேவா? இப்போ செக்ஸ் குரோமோசோம்ஸில் வந்து ஹோமோமார்பிக், ஹெட்டிரோமார்பிக்னு சொல்லலாம். ஹோமோன்னா சேம் கேமெட்ஸ், அதாவது சேம் கேமெட்ஸ் இருக்கிறத வந்து அதாவது ஹோமோமார்பிக் சொல்லலாம். டிஃப்ரெண்ட் கேமெட்ஸ் இருக்கிறத ஹெட்டிரோமார்பிக் சொல்லலாம். ஸோ அதை நாம் என்ன சொல்லலாம்னா ஹோமோகேமெட்டிக், ஹெட்டிரோகேமெட்டிக் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். ஹோமோகேமெட்டிக்னா இப்போ இங்கே 2X வருது இல்லையா, இது ஒரே அதாவது ரெண்டு X ரெண்டுமே சேம் கேமெட்ஸ். அப்போ அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? ஹோமோகேமெட்டிக். ஹெட்டிரோகேமெட்டிக்னா 1X 1Y. அப்போ X கேமெட் தனி, Y கேமெட் தனியாக ப்ரொடியூஸ் ஆகுது. அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? ஹெட்டிரோகேமெட்டிக்னு சொல்லலாம். குரோமோசோமல் பேசிஸ் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன், ஹெட்டிரோகேமெட்டிக் செக்ஸ் டிட்டர்மினேஷன், இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹோமோகேமெட்டிக் செக்ஸ் டிட்டர்மினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த செக்ஸ் ப்ரொடியூசஸ் சிமிலர் கேமெட்ஸ். ஹெட்டிரோகேமெட்டிக் செக்ஸ் டிட்டர்மினேஷன், ஹெட்டிரோன்னா XY, அந்த டிஸ்சிமிலர் கேமெட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு தான் செக்ஸ் இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த ஹெட்டிரோகேமெட்டிக் செக்ஸ் டிட்டர்மினேஷனில் ஒன் ஆஃப் த செக்ஸஸில் வந்து சேம் கேமெட்ஸ் இருக்கும். எப்படின்னா இப்போது XX, இப்போ இவங்க 2 பேர் என்ன சேமாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொருத்தர் வந்து இன்னொரு செக்ஸ் வந்து 1X 1Y, இல்லை வேறு ஆல்ஃபபெட்ஸை கூட யூஸ் பண்ணலாம். ஸோ ஒன் ஆஃப் த செக்ஸ் ப்ரொடியூசஸ் சிமிலர் கேமெட்ஸ் அண்ட் அதர் செக்ஸ் ப்ரொடியூசஸ் டிஸ்சிமிலர் கேமெட்ஸ். ஸோ இவன், ஓகேவா? ஸோ அப்போது அந்த பிறக்கிற அந்த குழந்தை இருக்கு இல்லையா, அந்த ஆஃப்ஸ்ப்ரிங் யங் ஒன் இருக்கு இல்லையா, அதோட செக்ஸ் எப்படி டிட்டர்மைன் ஆகுதுன்னா, எப்போ ஃபர்டிலைசேஷனோட இந்த எக்ஸ் போய் இதோட இது சேர்ந்ததுன்னா என்ன வரும்? ஃபீமேல். ஓகே, இதோட சேர்ந்ததுன்னா ஃபீமேல், ஓகே. அண்ட் இந்த எக்ஸு இந்த வையோட சேர்ந்ததுன்னா மேல். ஸோ இப்படி ஃபர்டிலைசேஷன் நடக்கும்போது தான் நாம் செக்ஸை நிர்ணயிக்க முடியும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஹெட்டிரோகேமெட்டிக் மேல்ஸ். ஹெட்டிரோகேமெட்டிக் மேல்ஸ்னா த மேல்ஸ் ஆர் ஹெட்டிரோகேமெட்டிக் ப்ரொடியூசிங் டிஸ்சிமிலர் கேமெட்ஸ்.
ஸோ இந்த மேலில் வந்து அதாவது டிஸ்சிமிலர் கேமெட்ஸ் ஒன்று வந்து எக்ஸ், ஓகே, ஒரு கேமெட் வந்து எக்ஸு, இன்னொரு கேமெட் வந்து ஒய். அப்படி இல்லைன்னா எக்ஸ் ஆர் ஓ அந்த மாதிரி இருக்கும். ஸோ டிஸ்சிமிலர் கேமெட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் ஃபீமேல் வந்து ஹோமோகேமெட்டிக்கா, அதாவது சேம் கேமெட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும், எக்ஸ் எக்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி 2 கைண்ட்ஸ் இருக்குது, எக்ஸ்எக்ஸ் எக்ஸ்ஓ டைப், எக்ஸ்எக்ஸ் எக்ஸ்ஒய் டைப். இப்போது எக்ஸ்எக்ஸ் எக்ஸ்ஓ டைப் பக்ஸ், காக்ரோச், கிராஸ்ஹோப்பர். ஸோ இது வந்து அதாவது பக், ஓகே, அண்ட் இது வந்து காக்ரோச், அண்ட் இது வந்து கிராஸ்ஹோப்பர். இந்த மூணுத்துலேயுமே எந்த டைப் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் ஏற்படுதுன்னா எக்ஸ்எக்ஸ் எக்ஸ்ஓ டைப். இப்போது நம்ம இந்த ஃபீமேலையும் மேலையும் கிராஸ் பண்ணுறோம். ஸோ ஃபீமேல் கிட்ட என்ன இது இருக்கணும், ஏஏன்னா ஆட்டோசோம்ஸ், ஓகே, எக்ஸ்எக்ஸ்ன்னா செக்ஸ் குரோமோசோம், இது ஃபீமேல். அதே மாதிரி மேலில் வந்து ஏஏ ஆட்டோசோம்ஸ், எக்ஸ்ஓ அப்படின்னா மேல். ஸோ கேமெட்ஸ் எப்படி பிரியும், ஏஎக்ஸ் ஏஓ. ஏஓ வந்து மேல்லேருந்து பிரியுது. ஏன்னா இங்கே வெவ்வேறு, அதாவது டிஃப்ரெண்ட் கேமெட்ஸ் இருக்கிறதுனால 2 கேமெட் ப்ரொடியூஸ் ஆகுது, ஓகேவா. ஸோ இங்கே வந்து இன்னொன்றும் ப்ரொடியூஸ் ஆகுது, ஏஎக்ஸ் நம்ம போடலாம், பட் ரெண்டுமே ஒரு சேம் தானே, அதனால் 1 தான் போட்டிருக்கோம் இங்கே. ஸோ இப்போ F1 ஜென்ரேஷனில் எப்படி வருதுன்னா இந்த ஏ சேர்ந்து நாம் இங்கே என்ன போடுறோம், ஏஏ போடுறோமா, அப்புறம் இந்த எக்ஸும் சேர்த்து நாம் எக்ஸை போடுறோமா, டபுள் எக்ஸ் போட்டு என்ன நம்மளுக்கு கிடைக்கிறது, ஃபீமேல். அதே மாதிரி இங்கே இருக்கிற ஏவையும் இங்கே இருக்கிற ஏவையும் போட்டுடுறோம். அப்புறம் இங்கே இருக்கிற எக்ஸையும் இங்கே இருக்கிற ஓவையும் போட்டோம், நம்மளுக்கு என்ன இது கிடைக்குது, மேல் கிடைக்குது, ஓகேவா. இது 1 டைப் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன், எக்ஸ்எக்ஸ் எக்ஸ்ஓ டைப். இதுதான் இந்த 3 கிராஸ்ஹோப்பர், காக்ரோச் அண்ட் பக்ல பார்த்துருக்கோம். இப்போது எக்ஸ்எக்ஸ் எக்ஸ்ஒய் டைப் லிகாசியஸ் டைப்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ட்ரோசோஃபைலா அண்ட் ஹியூமன் பீயிங், ஓகே, ட்ரோசோஃபைலா அண்ட் ஹியூமன் பீயிங். இப்போ மேல் வந்து மேல் அண்ட் ஃபீமேல். இப்போ நம்ம ஃபீமேல் அண்ட் மேலோட கிராஸ் பண்ணுறோம். ஏஏன்னா ஆட்டோசோம்ஸ், எக்ஸ்எக்ஸ் இருந்ததுன்னா ஃபீமேல், ஏஏ எக்ஸ்ஒய் இருந்ததுன்னா மேல். ஸோ கேமெட்ஸ் வந்து ஏஎக்ஸ் ஃபீமேல்லேருந்து ஃபார்ம் ஆகுது, மேல்லேருந்து ஏஎக்ஸ் அண்ட் ஏஒய் தனித்தனியாக 2 கேமெட் ஃபார்ம் ஆகுது. F1 ஜென்ரேஷனில் இந்த ஏவும் இங்கே எழுதிடுறோம், இந்த எக்ஸும் சேருது, ஓகே. ஸோ இந்த எக்ஸும் சேர்றதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஃபீமேல் கிடைக்குது. அப்புறம் இந்த ஏவும் சேருது, ஓகே, சேர்ந்து XY. ஸோ இந்த எக்ஸும் இந்த பக்கம் இருக்கிற எக்ஸும் இந்த எக்ஸும் சேர்றதுனால நம்மளுக்கு மேல் கிடைக்குது, ஓகேவா. ஸோ இப்படி தான் வந்து ட்ரோசோஃபைலான்றது பழப்பூச்சி, ஹியூமன் பீங்ஸ் இது ட்ரோசோஃபைலா பழப்பூச்சி. நீங்கள் பார்க்கணும்னா வாழைப்பழத்தை கொஞ்ச நாளைக்கு, அதாவது மேலே வந்து அதாவது ஃபுல் காம்பில் இருந்து கட் பண்ணி ஒரு 2 நாளைக்கு வச்சிங்கன்னா அந்த வாழைப்பழத்தோட நுனியில், அதாவது நல்ல ரைப்பண்டான வாழைப்பழத்தோட நுனியில் சின்ன கருப்பாக சின்ன பூச்சி வரும், அதுதான் இந்த ஃப்ரூட் ஃப்ளை ட்ரோசோஃபைலா. நெக்ஸ்ட் ஹெட்டிரோகேமெட்டிக் ஃபீமேல்ஸ், ஓகே. இப்போ இதுவரையும் பார்த்தது வந்து ஹெட்டிரோகேமெட்டிக் மேல்ஸ், அதனால கேமெட் எதில் சேஞ்ச் ஆகிருக்கும், மேலில் தான். ஆனால் ஹெட்டிரோகேமெட்டிக் ஃபீமேல்ன்றதுனால ஹோமோகேமெட்டிக் மேல். இப்போ இங்கே வந்து மேலில் வந்து சேம் கேமெட், ஸோ சேம் எக்ஸ் குரோமோசோம் 2 இருக்கும். ஆனால் ஹெட்டிரோகேமெட்டிக் ஃபீமேலில் XY குரோமோசோம் இருக்குது. The homogametic male possesses 2 X chromosomes and the heterogametic female sex consists of XY chromosome. ஸோ அதனால் இதில் வந்து heterogametic females are of 2 types தான் இங்கேயும். இங்கே வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது இல்லையா, ஹெட்டிரோகேமெட்டிக் மேலோட, அதனால ஃபீமேல்ன்றதுனால நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணிட்டோம், ZO ZZ ZW ZZ அப்படி யூஸ் பண்ணோம். ஸோ ZO ZZ டைப் மோத்ஸ், பட்டர்ஃப்ளை, டொமஸ்டிக் கிச்சனில் பார்க்கலாம். ஸோ இது வந்து மோத்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோத்ஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன்.
அண்ட் இங்கே வந்து டொமஸ்டிக் that is chicken அண்ட் டொமஸ்டிக் சிக்கன் அண்ட் இன்னொன்று வந்து உங்களுக்கு பட்டர்ஃப்ளைஸ் தெரியும், பட்டர்ஃப்ளைஸ் இங்கேயும் கூட இருக்குது. ஓகே, அதனால் நான் அது கொடுக்கல. ஸோ பட்டர்ஃப்ளைஸ் உங்களுக்கு தெரியுன்றதுனால. ஸோ இப்போ வந்து ஃபீமேல், இதுவரையும் மேலில் வந்து டிஃப்ரெண்ட் கேமெட்ஸை பார்த்தோம். ஆனால் இங்கே வந்து ஃபீமேலில் வந்து டிஃப்ரெண்ட் கேமெட்ஸை பார்க்க போகிறோம். ஏஏன்னா யார்? ஆட்டோசோம். ZO அது ஃபீமேல் இஸ் கிராஸ்டு வித், கிராஸ் பண்ணுறோம். AAZZ மேல் ஓட கிராஸ் பண்ணும்போது கேமெட்ஸ் வந்து AZ AO AZ. ஓகேவா? இது வந்து AZ AO வந்து ஃபீமேல் கேமெட்ஸ், AZ வந்து மேல் கேமெட் இங்கேருந்து கிடைக்குது. இப்போ F1 ஜென்ரேஷனில் என்ன கிடைக்குது? AAZZ மேல், AAZO ஃபீமேல் கிடைக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் ZW ZZ டைப், ஜிப்சி மோத், ஃபிஷஸ், ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ். ஸோ இப்போ பாருங்க, இது வந்து ஜிப்சி மோத். ஓகேவா? பேர்ட்ஸ், உங்களுக்கு பேர்ட்ஸ் நல்லாவே தெரியும். அண்ட் இது வந்து ஃபிஷ்ஷஸில் ரெப்டைல்ஸ், ஆக்சுவலாக ரெப்டைல்ஸ். ஓகே, ரெப்டைல்ஸ். பட் இங்கே பிக்சர் போடலை, வேறு பிக்சர் அந்த பேர்ட் பிக்சரே வந்துட்டுருக்கு. ஸோ ரெப்டைல்னால் உங்களுக்கு தெரியும்ல, பல்லி. ஓகே, பல்லி, crocodile, பாம்பு, இதெல்லாமே ரெப்டைல்ஸில் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா AAZW ஃபீமேல் கிராஸ் பண்ணுறோம் AAZZ மேலோட. ஸோ அப்போது கேமெட்ஸ் வந்து AZ AW, இது வந்து ஃபீமேலில் கேமெட் ஃபார்ம் ஆகுது, மேலில் வந்து AZ மட்டும் வருது. ஸோ AAZZ, இந்த ஏவும் இந்த ஏவும் ZZ சேருது. இந்த ஏவும், அதாவது இந்த ஏ இருக்கு இல்லையா, இந்த ஏவும் இந்த ஏவும் சேர்ந்து இங்கே ஏ வருது. இந்த Z இங்கே போட்டுக்கிறோம், இந்த W இங்கே போட்டுக்கிட்டா என்ன கிடைக்கும்? ஃபீமேல் கிடைக்கும். ஓகே, இப்படி தான் செக்ஸ் வந்து டிட்டர்மைன் ஆகுது ஒவ்வொரு ஆர்கானிசத்துலேயும். ஓகே, நெக்ஸ்ட் செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் ஹியூமன் பீயிங்ஸ். ஜீன்ஸ் determining sex in human beings are located on two sex chromosomes called allosomes. ஒரு ஹியூமனோட செக்ஸை டிட்டர்மைன் பண்ணுறது வந்து 2 குரோமோசோம்ஸ் தான். அந்த 2 குரோமோசோம்ஸை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? செக்ஸ் குரோமோசோம்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா அல்லோசோம்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அந்த செக்ஸ் குரோமோசோம்ஸில் அந்த ஜீன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஜீன்ஸ் வந்து செக்ஸை டிட்டர்மைன் பண்ணுறாங்க ஹியூமன் பீயிங்கில். ஸோ அது வந்து 2 தான். அது எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு? 2 குரோமோசோம்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அது வந்து 2 செக்ஸ் குரோமோசோம் ஆர் அல்லோசோம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 2 sexes. ஸோ ஃபீமேலுன்னா XX, மேலுன்னா XY. ஓகே, எத்தனை பேர்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட? 23 பேர்ஸ் இருக்குது. அந்த 23 பேர்ஸ் ஆஃப் ஹியூமன் குரோமோசோம்ஸில் 22 பேர்ஸ் வந்து ஆட்டோசோம்ஸ். ஸோ ஆட்டோசோம்ஸ் அது வந்து சிங்கிளாக சொல்லணும்னா 44Aன்னு சொல்லணும். ஓகேவா? அண்ட் 1 பேர், இந்த 1 பேர் என்ன? 6 குரோமோசோம் XX ஆர் XY. ஓகே, ஸோ இப்போ இந்த செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் ஹியூமன் பீயிங்ஸ் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். மேல் வந்து ஹெட்டிரோகேமெட்டிக், ஏன்னா XY இருக்குது. ஃபீமேல் வந்து ஹோமோகேமெட்டிக், சேம் XX இருக்குது. இப்போ பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 44A + XY அது வந்து மேல், 44A + XX அது ஃபீமேல். ஸோ இதோட கேமெட்ஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது? ஸ்பெர்ம்ஸ் அண்ட் ஓவம். ஸோ ஸ்பெர்ம்ஸில் வந்து 22A + X, 22A + Y. அதே மாதிரி ஓவால 22A + X, 22A + X. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இது கிராஸ், இது வந்து கிறிஸ் கிராஸ் மெத்தட். இப்படி போடுறது வந்து ஏன்னா இதோட பேரும் ஜாயின் ஆகுதா, திரும்பி இதோட பேரும் இப்படி ஜாயின் வருது. அதாவது கிறிஸ்கா இப்படி போட்டு அந்த மாதிரி வருது இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து 44A + XX, நம்மளுக்கு XX வந்தாலே என்ன? ஃபீமேல். அதே மாதிரி இவங்களோட, அதாவது நெக்ஸ்ட்
22a plus y யோட யார் சேர்றா 22a plus x சேர்ந்தா நம்மளுக்கு என்ன இது செக்ஸ் கிடைக்கும் 44a plus xy. ஸோ மேல். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன்று இங்கே வருது, அதாவது 22a plus x 22a plus x வந்து 44a xx ஃபீமேல். ஸோ திரும்பியும் இவங்க வந்து இவங்களோட கிராஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி இவங்களோட இதை கிராஸ் பண்ணாலும் இதுதான் வருது. ஸோ 22a plus y plus 22a plus x அதை 44a plus xy. ஸோ மேல். அப்போது y தான், அந்த y குரோமோசோம் மேல் தான் ஒருத்தரோட செக்ஸ், ஹியூமன் பீயிங்ஸில் இருக்கிற செக்ஸை நிர்ணயிக்குது அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணால் போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.